வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு தக்காளி கார சட்னி பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய சட்னி. இது இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி கார சட்னி பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல கட் பண்ண 150 கிராம் தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 1 காஷ்மீர் மிளகாய், 15 போல சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து தாளிங்க, நல்லா இருக்கும், வாசனையாவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை. இதுல 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல இந்த சட்னி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். சட்னி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் இருக்கட்டும். இப்ப சட்னி வத்திருச்சு, ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசி அதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்தோம்னா சட்னியில் உள்ள புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சட்னி சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அவ்வளவுதான், நம்மளுடைய டேஸ்டான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப ஈஸியா குயிக்கா ஒரு சட்னி ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.